வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த வருஷத்துக்கான பிசி எக்ஸாமுக்கான ஓவரால் ரிசல்ட்டை பற்றின ப்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நம்ம 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களோட மார்க் என்ன, உங்களோட கம்யூனிட்டி, தென் பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா இப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை வச்சு இப்போ ஓவரால் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நமக்கு ஓவரால் ப்ரொடக்ஷனில் ஓப்பன் கோட்டாவாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்கட்டும், ஃபயராக இருக்கட்டும், ஜெயில் வார்டனாக இருக்கட்டும், தென் ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான ப்ரொடக்ஷனுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய இதில் வார்டுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வார்டு கோட்டாவில் இருக்க நிறைய கமெண்ட்ஸ் வரல. மற்ற எல்லா கோட்டாவோட கமெண்ட்ஸ் கூட நிறைய இருந்தது. வார்டு கோட்டாவோட கமெண்ட் ரொம்ப இல்லை. ஆனால் வந்திருந்த கமெண்ட்டை வச்சும் நமக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சுமே வார்டு கோட்டாக்குமே ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க, எந்த கோட்டாவில் வருவீங்க அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கான கோட்டாவில் உங்களுக்கான ஓவரால் ப்ரொடக்ஷன், ஓவரால் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்குலாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பியோட நியூஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா, ரிட்டன் எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான 2025 ரிட்டன் எக்ஸாமுக்கு மார்க் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க. மென்ஸாக இருக்கட்டும், விமனாக இருக்கட்டும், ஓப்பன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இது எல்லாத்துக்குமே ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு தான் நம்ம இது கூட எப்படி ஃபிசிக்கல் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து நமக்கான ஓவரால் கட் ஆஃப் மாறும். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணுன்னா, 2022-23 பார்க்கச்சில் நமக்கான இந்த வருஷம் 2025க்கான கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே அதை நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணலை இந்த வருஷம் யாருமே. முக்கால்வாசி ஒரு 100%ல் 30% தவிர்த்துட்டு மீதி 70% பீப்புள்ஸுமே ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணாததுனால கட் ஆஃப் ரொம்ப கம்மியாகும். அது கூடவே நமக்கான ஃபிசிக்கலுக்கான டைமும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. 25 to 26 நாள் தான் ஃபிசிக்கலுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நமக்கு இந்த வருஷம் போன வருஷத்தோட கட் ஆஃப் 1 or 2 மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பன் கோட்டாக்கான கட் ஆஃப் பார்க்கலாம். ஓப்பனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 85 to 86 எடுக்கணும். அதில் ஜென்ரலில் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 77 இருந்துச்சுன்னா, அதாவது இது ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஃபிசிக்கல் இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு 77 மார்க் வந்துச்சு அல்லது 77க்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு 82 to 84. பிசி கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாய்ஸ்க்கு, செகண்ட் கொடுத்துருக்கிறது கேர்ள்ஸ்க்கு. பிசியில் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 69 இதுவே போதும். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 72 to 73 வரும். அதே இது பிசிஎம்மில் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 62 கிட்டே இருந்தால் போதும். அதே இது எம்பிசி கம்யூனிட்டிக்கு 82 to 83, கேர்ள்ஸ்க்கு 70. எஸ்சிக்குன்னு பார்த்தோன்னா, எஸ்சியில் பாய்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா 82க்கு மேலே இருக்கணும். அதே இது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 70 போதும். எஸ்டிக்கு 81, கேர்ள்ஸ்க்கு 68. எஸ்சிஏ பாய்ஸ்க்கு 80, எஸ்சிஏல கேர்ள்ஸ்க்கு 64. நெக்ஸ்ட் இருக்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபயர் அண்ட் ஜெயில் வார்டனுக்கு பார்க்கலாம். ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஃபயருக்கு 85 to 88, அதே ஜெயில் வார்டனாக இருந்தீங்கன்னா 86 to 88 மார்க்குள்ளேயும் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஃபயருக்கு எவ்வளோ வேணும்னா 85 to 87, ஜெயில் வார்டனுக்கு 85 to 87 இருந்தால் போதும். இப்போ இந்த ஃபயர் அண்ட் ஜெயில் வார்டனை பொறுத்தளவுக்கு போன வருஷம் கட் ஆஃப்க்கும் இந்த வருஷம் கட் ஆஃப்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா போன வருஷமும் அரௌண்ட் ஒரு 600+ வேகன்சி தான் இருந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி பார்க்கும்போது ஃபயருக்கு 600 வேகன்சி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ்லாம் இருக்க போகிறது கிடையாது. நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸாக உட்காந்து ப்ரீவியஸ் இயருக்கான கட் ஆஃப் என்னது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்களா, கொடுத்துருந்தாங்க, அது கூடவே ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதே இது 2022 பார்க்கும்போது நமக்கு வார்டு கோட்டாவே கிடையாது. ஸோ 2023 வச்சு தான் வார்டு கோட்டாக்கான கட் ஆஃபே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. நான் ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போட்டு அதுலேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கான கட் ஆஃப்லாம் உட்காந்து பார்த்து அதையும் செக் பண்ணி அதில் எவ்வளோ கட் ஆஃப் வருது இதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் கொடுத்துருக்க மார்க், இதில் கட் ஆஃப்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த மார்க் தான் கண்டிப்பாக கட் ஆஃப். இந்த மார்க் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கேன்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 47 to 49னா 47, 48, 49 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களோட கட் ஆஃப் இருக்கும். அதை தவிர்த்துட்டு கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் 90% கிடையாது, அதிகமாகிறதுக்கும் சான்ஸே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமே கமெண்டில் கேட்பாங்க, நான் இந்த மார்க்குள்ளே இருக்கேன், நான் செலக்ட் ஆயிடுவேனா.
நாம வந்து இந்த வீடியோ போடுறதுக்கே என்ன அர்த்தம்னா வந்து இந்த ரேஞ்சு டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆயிருவீங்கன்னு தான் அர்த்தம். மேபி நான் கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து நீங்கள் 1 ஆர் 2 மார்க் வந்து கம்மியாக இருக்கீங்க அல்லது அதிகமாக இருக்கீங்கன்னா நீங்களும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேபி 1 ஆர் 2 மார்க் வேணால் டிஃப்ரென்ஸாக இருக்குமோ தவிர்த்துட்டு ரொம்ப மார்க் வந்து கம்மியாக இருக்கேன் நான் வந்து எனக்கு கிடச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதில் வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அதிகமாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து 1 ஆர் 2 மார்க் நீங்கள் கம்மியாக இருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேபி சேஞ்ச் ஆச்சுன்னா 1 ஆர் 2 மார்க் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அதிகமாக நான் சொன்ன மாதிரி அதிகமாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பாட்டு அதிகமாக இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கு முடிஞ்சாச்சு, நீங்கள் ட்ரைனிங் போகிறது மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. என்னென்ன திங்ஸ்லாம் வேணும், இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் போனவங்க கிட்ட அல்லது நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். ட்ரைனிங்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும், உங்களோட அந்த பாக்ஸில் என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். இப்போவே வந்து நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஃபயர் அண்ட் ஜெயில் வார்டனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னு பார்த்தோன்னா 86 to 88 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்டியை பொறுத்தளவுக்கு ஃபயருக்கு 85, ஜெயில் வார்டனுக்கு 85 to 87 இருந்தாலும் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏக்கு வந்து 82 to 84 ஃபயருக்கு. நெக்ஸ்ட்டு ஜெயில் வார்டனுக்குன்னு பார்த்தோன்னா நீங்களும் வந்து 82 to 84 இருந்தீங்கன்னா நீங்களும் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பார்த்தாச்சு, ஃபயர் அண்ட் ஜெயில் வார்டன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி வார்டு கோட்டா பார்த்துடலாம். வார்டு கோட்டாவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்குற சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வார்டு கோட்டாக்கு எவ்வளோ வரும்னு வந்து எல்லா வீடியோலையுமே கேட்டுட்டு இருந்தீங்க. வார்டு கோட்டாக்கு பார்க்கலாம். ஆனால் வந்து வார்டு கோட்டாக்கு வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு கேட்டவங்க தான் அதிகமாக தவிர்த்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கான கம்யூனிட்டி மார்க்கை வந்து கொடுங்க கமெண்ட்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அதில் வார்டு கோட்டாக்கான மார்க் வந்து மேபி ஒரு 10 to 12 கமெண்ட் தான் வந்து வார்டு கோட்டாக்கான மார்க்கே வந்துருந்துச்சு. ஸோ வார்டு கோட்டாக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாக இப்போ ஃபிசிக்கல் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் வந்துடுச்சு, அது கூடவே வந்து ஃபிசிக்கல் ஒரு 20 மார்க்கு கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வார்டு கோட்டாக்கு கட் ஆஃபுமே கம்மியாக வரும். நீங்கள் நார்மலாக ரிட்டன்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ரிட்டன் மார்க்கில் வந்து அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து ஒரு 5 to 6 மார்க்கு கூட வச்சுருந்தா கூடவே உங்களுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து வார்டு கோட்டாக்கு நிறைய காம்படிஷன் இருக்காது, கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கல் பண்ணியிருந்தா கூட வார்டு கோட்டாக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்போ வார்டு கோட்டா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வார்டு கோட்டாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 57 மார்க் எடுக்கணும். இது நமக்கு ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 47 மார்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஓவரால் மார்க் எவ்வளோ தர போகிறாங்கன்னா 57 மார்க் தான் வந்து ஜென்ரலுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு பிசிக்குன்னு பார்த்தோன்னா ஓவரால் வந்து 55. பிசிஎம்க்கு பார்த்தோன்னா பிசிஎம்க்கு வந்து 46லேருந்து 48 மார்க்குள்ளே இருந்தாலும் பிசிஎம்லேயும் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தோன்னா ஓவரால் மார்க் வந்து 55 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிக்கு பார்த்தோன்னா 55 மார்க்கும், எஸ்டிக்கு வந்து 57 மார்க்கும், எஸ்சிஏக்கு வந்து 56 மார்க்கும். இந்த மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வார்டு கோட்டாவாக இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து வார்டு கோட்டாவில் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டீங்க, நார்மலாக ஃபிசிக்கலுமே வந்து ஃபவுல் ஆகாமல் எல்லாமே வந்து ஸ்டார்ஸ் போட்டு ஒரு சிங்கிள் ஸ்டாராச்சும் போட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கனாலுமே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து மெடிக்கலுக்கு தயாராக ஆரம்பிச்சிருங்க வார்டு கோட்டாவை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வார்டு கோட்டாவில் வேகன்சி கம்மியாக இருக்கும், கட் ஆஃப்மே கம்மியாக இருக்கும். ஸோ ரிட்டனில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நான் ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மெடிக்கல் அண்ட் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வந்து ட்ரைனிங்க்கு வந்து நமக்கு ஓவரால் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வித்தின் வந்து 2 months தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை ட்ரைனிங் கூப்பிட்ருவாங்க. ஸோ வந்து இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த நான் கொடுத்துருக்கேன் உங்களோட மார்க் வந்து நான் கொடுத்துருக்க கட் ஆஃப் ரிடக்ஷனோட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்காமல் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில் வந்து என்டிபிசிலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. மார்ச்சுக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கும். அது கூடவே ஆர்ஆர்பி குரூப் டி வந்துருச்சு. இதோட லெவல் பார்க்கும்போது நம்ம நார்மலாக இங்கே பிசி எக்ஸாம் எழுதுறதுக்கு 10th குவாலிஃபிகேஷன் தானே, அதே மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே 10th குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு எக்ஸாம் தான் ஆர்ஆர்பி குரூப் டி. அதுக்குமே நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிருங்க. அதில் நீங்கள் தமிழ்லேயும் எக்ஸாம் எழுதலாம். அதில் நமக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா ஆர்ஆர்பி குரூப் டியில் நமக்கு இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இங்கிலீஷில் வந்து
கொஷின்ஸும் கேட்க மாட்டாங்க. இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கே டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம்க்கு எஸ்ஐ எக்ஸாம்க்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் நமக்கு சயின்ஸ்க்கு 25 மார்க் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்கிங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப கம்மியாக இருக்குது கட் ஆஃப் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த லெவலாக ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து. நெக்ஸ்ட்டு இந்த வருஷமே நமக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வருஷத்துக்கான பிசி எக்ஸாம் வரும், நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வரும். அதுக்கெலாம் நீங்கள் இப்போவே தயாராக ஆரம்பிச்சிருங்க. எனக்கு வரல, ஓவராலில் வரல, நான் ரொம்ப படிச்சும் எதுக்கு எனக்கு வரமாட்டேங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவாச்சும் ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து டிஎஸ்பிக்கு தனியாக, ஃபயருக்கு தனியாக, ஜெயில் வார்டனுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க டிஎஸ்பிக்கு வந்து 82 to 83, ஃபயருக்கு 84 to 85 இருக்கணும். அதே இது ஜெயில் வார்டனாக இருந்தீங்கன்னா 84 to 86 இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு 78 to 80, ஃபயருக்கு 81 to 83, ஜெயில் வார்டனுக்கு வந்து இதில் நான் டேஷ் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ரிடக்ஷன் பண்ண முடியாதது. அதாவது இதில் எவ்வளோ இருக்கணும்னா கட் ஆஃப் ப்ளஸ் நீங்கள் ஒரு நார்மலாக ஃபிசிக்கல் ஒரு 20 மார்க் எடுத்திருந்தீங்கனாலுமே போதும். நெக்ஸ்ட்டு பிசிஎம்மை பொறுத்தளவுக்கு 46 to 48, அதாவது டிஎஸ்பிக்கு 46 to 48, ஃபயருக்குமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியல. அதில் நான் சொன்ன மாதிரி தான் கட் ஆஃப் ப்ளஸ், அதாவது ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் ப்ளஸ் ஒரு 20 மார்க் எடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் ஜெயில் வார்டனை பொறுத்தளவுக்கு 83 to 85. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு பார்த்தோன்னா எம்பிசியில் டிஎஸ்பிக்கு வந்து 79 to 81 மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதே இது ஃபயருக்குன்னு பார்த்தோன்னா 82 to 84, ஜெயில் வார்டனுக்கு வந்து 83 to 84. நெக்ஸ்ட் எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க டிஎஸ்பிக்கு வந்து 78 to 80 மார்க்கும், ஃபயருக்கு 83 to 85 மார்க்கும். அதே இது ஜெயில் வார்டனுக்குன்னு பார்த்தோன்னா 86 to 88 மார்க்கு. நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கு பார்த்தோன்னா எஸ்டியில் வந்து டிஎஸ்பிக்கு வந்து 78 to 80, ஃபயருக்கு 80 to 82, அதே இது ஜெயில் வார்டனுக்கு 81 மார்க்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ பொறுத்தளவுக்கு நமக்கு கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அதில் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியும் கம்மி, அதே மாதிரி கட் ஆஃப்மே வந்து கம்மியாக தான் இருந்தது. அதாவது நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் கூட ஃபிசிக்கல் பண்ணி ஒரு 20லேருந்து 21 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், வார்டு கோட்டாவாக இருக்கட்டும், ஓப்பன் கோட்டாவாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அது கூடவே வந்து ஜெயில் வார்டன், ஃபயர் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக கட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா நான் போட்டிருக்க கட் ஆஃபில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்கும், மெடிக்கல் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்து வைக்கணும், நம்மளோட ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவோம், அதில் என்னெல்லாம் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருந்து, அதாவது நான் எந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுத்துருக்கணும் அதுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை மேபி வந்து கொஞ்சம் டிஃபர் வந்துச்சுன்னா 1 or 2 மார்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து 1 or 2 மார்க் வேணால் வரலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பிசி வந்து 78 to 80 சொல்லியிருக்கோமா, மேபி 77 வரலாம், அப்படி இல்லைனா 81 வரலாம். இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அது கூடவே நான் இந்த வீடியோவில் வந்து எந்த கம்யூனிட்டிக்குமே வந்து பிஎஸ்டிஎம் பற்றி சொல்லலை. பிஎஸ்டிஎம்மை பொறுத்தளவுக்கு போன வருஷம்லாம் வந்து ரோஸ்டட் மெத்தட்னால நமக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து ரோல் ப்ளே பண்ணல பிஎஸ்டிஎம். நார்மலாக வந்து பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 85 கட் ஆஃப்னா பிஎஸ்டிஎம்க்கு 85 தான் கொடுத்துருந்தாங்க, நான் பிஎஸ்டிஎம்க்கு 85 தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து ரோஸ்டட் மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து பிஎஸ்டிஎம் வந்து பெரிய லெவலில் வந்து ரோல் ப்ளே பண்ணல. நார்மலாக வந்து நான் பிஎஸ்டிஎம் அண்ட் பிஎஸ்டிஎம் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சேம் கட் ஆஃப் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகும்னா வந்து ஓப்பனுக்கு நார்மலுக்கு வந்து நான் பிஎஸ்டிஎம்க்கு 85னா பிஎஸ்டிஎம்க்கு ஒரு 84 வரும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ஆகும். 1 or 2 மார்க் தான் வந்து பிஎஸ்டிஎம்க்கும் நான் பிஎஸ்டிஎம்க்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து பிஎஸ்டிஎம் வந்து எந்த கோட்டாலையுமே நீங்கள் சொல்லலை எனக்கு எவ்வளோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் எவ்வளோ வரும்னு கேட்காதீங்க. நான் கொடுத்துருக்க கட் ஆஃபில் வந்து 1 மார்க் அல்லது 2 மார்க் கம்மியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்குமே செலக்ட் ஆயிடுவீங்க. அதாவது பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் நீங்களுமே செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மை பற்றின டவுட்டும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை நான் சொன்னதில் பிஎஸ்டிஎம்மில் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ரிட்டனுமே அந்த வீடியோ வந்து எந்த இடத்துலேருந்து டவுட் இருக்கோ அதுலேருந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் எழுதிட்டு ஃபிசிக்கல் முடிச்சுட்டு ஓவரால் கட் ஆஃப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓவரால் கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு என்ன வருது அப்படின்றத சொல்லுங்கள். அது கூடவே நான் கொடுத்துருக்க இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே உங்களோட கட் ஆஃப் வருதுனாலும் சரி, அப்படி இல்லைனா உங்கள் கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.